பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஆரியோடத்துக்கு வந்துட்டோம். ஆரியோடத்துல தான் நிற்கிறோம். எல்லாமே உக்கி போய் நொறுங்கி போய் கிடக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் கப்பல் சகாரி மாதிரி போகுது. இப்போ பாருங்க உடைஞ்சு தண்ணியெல்லாம் தேங்கி போய் எல்லாமே கவலைக்கிற மாட்ட இதில் பாருங்க கம்பம் மாதிரி இதுல எல்லாம் லைட்டு எல்லாம் சார். வணக்கம் ரோவரே, நாங்கள்லாம் உங்களோட ஜால் பிரதர்ஸ். இந்த காணொலியில என்ன சம்பந்தமா பார்க்க போறோம்னு சொல்லிட்டோம்னா, இலங்கையில யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஆரியோலம் என்ற ஒரு இடத்தை தான் நாங்கள் உங்களுக்கு காட்ட போறோம். அது முதல் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு சுத்தி காட்ட போறோம். யாராவது முதலாவதா எங்கட காணொலியை பாக்குறீங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம். அரியோலத்தை காட்ட போகிறோம். அதுக்கு முதல்ல இப்போ பழைய அரியோலம் எப்படி இருந்த ஒரு காட்டுறீங்கன்னா உங்களுக்கு இது இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமான்னு நினைக்கிறேன். அதுக்கான சில பதிவுகளை பதிவிட்டிருக்கிறோம், பார்த்துட்டு வருவோம். 2021 புனரமைக்கப்பட்ட ஆரியகுலத்தின் காட்சிகள்லாம் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதில் பார்த்தாலே தெரியும் எவ்வளவு வண்ணமயமாக அது காட்சியளித்து கொண்டிருக்கிறதுன்றதை பாருங்கள். அதோடு அப்போ நிறைய மக்கள் எல்லாம் இங்கே அந்த ஒரு மகிழ்வை கொண்டாடின தருணமாக தான் அப்போ இருந்த ஆரியகுலம் இருந்தது. அதாவது 2021 புனரமைக்கப்பட்டது. பாருங்கள், அங்கால மின் விளக்குகள் எல்லாம் எவ்வளவு அழகாக சோடிக்கப்பட்டு எப்படி இருந்ததுன்ற பாருங்கள். இது ஒரு நிறைய சுற்றுலாத்தலத்துக்கு ஒரு வரவேற்பாகத்தான் இது இருந்தது. ஆனால் இப்போது அந்த நிலைமை மாறிவிட்டது. அதைத்தான் நாங்கள் எங்களுக்கு இந்த காணொலியில் சுற்றி காட்ட போகிறோம். அதை நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதற்கு முதல் தான் இந்த சில பதிவுகளை நாங்கள் இதிலே பதிவிட்டு இருக்கின்றோம். ஆரியோலத்தை காட்ட போகிறோம், வாங்க. இங்கே பாருங்க, இதுதான் அந்த ஆரியோலம் போட். இதுல எல்லாம் முதல் லைட்டுகள் எல்லாம் சோடிச்சு தான் ஆரியோலம்னு சொல்லி வெகு விமர்சையாக தான் திறந்து வைக்கப்பட்டது. இப்போ பாருங்க, லைட் எல்லாம் சுட்டு அது லைட் எல்லாம் இருக்கிற மாதிரியே தெரியல, அதெல்லாம் சும்மா இருக்குது, அதெல்லாம் எரியாது. இங்கே பாருங்க, இதெல்லாம் லைட் எல்லாம் தொங்க விட்டு கிடக்கு வேப்ப மரத்தில், அதெல்லாம் உடைஞ்சி போய் கைவிடப்பட்ட நிலைமையை தான் இருக்கு. இது ஆரியகுலம் என்னென்று உருவாகினான்னு சொன்னால், ஆரிய சக்கரவர்த்தி என்ற ஒரு மன்னன்ற காலத்தில் அவன் வம்சாவளியால் உருவாகினதான் இந்த ஆரியகுலம். ஆரியகுலத்தை நாங்கள் பார்த்த மட்டும் முதல் கைவிடப்பட்ட நிலைமையில தான் இருந்தது. கனகாலமாக கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தது. 2021 ஆண்டு மணிவண்ணன் என்று சொல்லி அவர் மாநகர சபை மேயரா வந்த பிறகு பல கோடி செலவில் இது உருவாக்கப்பட்டது. வெகு விமர்சையாக திறந்து வைக்கப்பட்டது. ஆரியகுலம் என்றது ஒரு சுற்றுலா தலமாக இருந்தது. அங்கே பாருங்க, குளத்தில் பாருங்கோ, இது இரவில் லைட் எரிஞ்சு, முந்தின காலத்தில் திறந்து வச்ச காலத்துல எல்லாம் லைட் எரிஞ்சு தண்ணி மாதிரி சூறி கொண்டிருக்கும். பார்க்கவே நல்ல வடிவாக தான் இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கோ எல்லாமே உக்கி போய் நொறுங்கி போய் கிடக்கிறது. அதை பார்க்கவே எங்களுக்கே ஒரு கவலையாக தான் இருக்கு. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன், என்னை பொறுத்தவரையில் க்ளீன் பண்ணுறதே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். என்னென்னா அப்படித்தான் இருக்கு, போத்தில்கள், பெட்டியல். இன்னொரு காரணத்துக்காக இப்படி அலட்சியமாக விடப்பட்டிருக்கிறதுன்னு தெரிய இல்லை. ஆனால் இது ஒரு டவுன் சைட் இருக்கிற ஒரு இடம். டவுன், அதாவது மக்கள் தொடர்ச்சியாக பிளங்குற இடமாக தான் இந்த இடம் இருந்து கொண்டு பாருங்க. இப்படி தான் இப்படியே இறங்கி உள்ளுக்க போகிறது. பலகையெல்லாம் உடைஞ்ச நிலைமையில இருக்குது. முந்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல நீட்டாக தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்க்க எங்களுக்கு கவலையாக இருக்குது. என்ன காரணத்துக்காண்டி கைவிடப்பட்டதுன்னு எங்களுக்கு தெரியாது. இதில் பாருங்க, கம்பம் மாதிரி இதுல எல்லாம் லைட்டுகள்லாம் அங்கே வந்தால் லைட்டே காணே இல்லை. அதெல்லாம் எங்கே போயிட்டே தெரியல. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வாத்து நிற்கிது பாருங்க, வாத்து கப்பல். இது டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தானே இருந்தது. அதால் இந்த குளத்துக்கு ஆக்கள் போட் சவாரி மாதிரி போகிறது, கப்பல் சவாரி மாதிரி போகிறது. இப்போ பாருங்க, உடைஞ்சு தண்ணியெல்லாம் தேங்கி போய் எல்லாமே கவலைக்கிடமான நிலைமையில தான் நிற்கிது. எங்களுக்கு பார்க்கவே ஒரு மெனக்கசப்பாக தான் இருக்குது. ஆனால் என்ன காரணத்துக்காக இப்படி போனது என்று சொல்லி எங்களுக்கு தெரியல.
அப்படி எஞ்சால பாருங்கோ இன்னொரு போட் நிற்குது பாருங்கோ. அப்படியே கைவிடப்பட்ட நிலைமையில தான் போட்டுகள் எல்லாம் நிற்கிது. ஆனால் சுற்றுலாத்தலமாக தான் இருந்தது, ஒரு காலத்தில் சுற்றுலாத்தலமாக தான் இருந்தது. ரெண்டாவது வாத்து கப்பல் பாருங்க, இந்த கைவிடப்பட்ட நிலைமையிலே இருக்கு. இந்த கம்பங்களை பார்த்தீங்கன்னா பாருங்க, வயர் மட்டும் இருக்கு, லைட்டுகள் அங்கேயே தெரியல. வயரெல்லாம் வெளியில் வந்திருக்கு, லைட்டுகள் அங்கேயே இருக்கு. குளம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது எங்களோட ஆரிய குளம். முந்தி ஒரு காலத்தில் அந்த இருக்கிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான ஆக்களாக தான் இருக்கும். இப்போ பார்க்க கவலையாக இருக்குது. இப்போ ஆக்களே இல்லாமல் கைவிடப்பட்ட நிலைமையில் ஒரு தரமே விரும்பி வராமல் இருக்கணுமன்றதை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு துப்புரவு செய்யப்படாமல் கூட்டாமல் இருக்கிறது இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இந்த குளங்களுக்குள்ள வேறங்க கொட்டப்பட்ட கஞ்சல்களும் நிறைய இருக்குது. இவை எல்லாமே துப்புரவு செய்யப்பட்டு இது மறுபடியும் ஒரு மக்கள் மகிழ்வை கொண்டாடக்கூடிய இடமாக மாற்றப்பட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்காகவே இந்த பதிவை நாங்கள் இதில் இட்டிருக்கிறோம். இதோடு இந்த காணொலியை முடித்து கொண்டு மறுபடியும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறோம் உங்களை.